ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியல் வேலி கார்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரே பிராண்டில் இருக்க ரெண்டு வண்டியை எடுத்து ரெண்டு வண்டி இருக்குது நம்மள்ட்ட. அதை எடுத்து நிப்பாட்டியிருக்கோம். அது இல்லாமல் நம்மள்ட்ட என்னென்ன வண்டி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ரெண்டு டொயோட்டா கொரோலா எடுத்து நிப்பாட்டியிருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஃபோர்டில் ரெண்டு ஃபியஸ்டா எடுத்து நிப்பாட்டியிருக்கோம். ஃபியட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு லினியா எடுத்து நிப்பாட்டியிருக்கு. ஸோ இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இந்த வண்டியோட நிறை குறைகள், அதாவது பார்த்திங்கன்னா உள்ள இன்டீரியர் அவுட்லுக்கு வெளியில் வந்து ஃபேடாக இருக்கா, ஸ்க்ராச்சஸ் இருக்கா, அந்த வண்டியோட டயர் பாயிண்ட் என்ன, ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம். அது இல்லாமல் நம்மள்ட்ட என்னென்ன கார்ஸ் இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். அட்வான்ஸ் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். இந்த சேனலை மொதல் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல் வீடியோவாக இருக்கும். நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் அதான் சொல்லிகிட்டு இருக்கோம். ரெண்டாவது என்னென்னா, அடுத்து ஒரு ஆஃபர் வீடியோ வெயிட்டிங்கில் இருக்குது. அதை பார்த்திங்கன்னா 1 or 2 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பெட்டர் ப்ரைஸ் கொடுக்க போகிறோம். ஸோ அது வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான். அது வந்து பார்த்தீங்கன்னா நெகோஷியேட் கிடையாது. அது வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி உள்ள அந்த 1 வீக் மட்டும்தான் அந்த ஆஃபர் இது. ஸோ நல்ல ப்ரைஸு மிஸ் பண்ணிட வேண்டாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே இருக்கிற கார்ஸ் என்னென்ன இருக்குன்றது டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு நம்மள்ட்ட என்ன இருக்குங்கிறதையும் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபியட் லீனியா. ஸோ இதிலேருந்து நம்ம அப்படியே ஆரம்பிச்சிக்கலாம். இந்த 6 வண்டியுமே பாருங்கள், எல்லாமே ரெண்டு வண்டி. ஸோ இந்த வண்டி மாடல் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 2009. ஸோ ரெண்டு வண்டியுமே 2009 தான். ஸோ இந்த வண்டியோட அவுட்லுக் பாருங்கள், ரெண்டுமே சேம் கேட்டகரி தான். இதில் மட்டும் பார்த்திங்கன்னா இது ஏர்பேக் டைப்பு. இந்த ஒயிட் கலர் மட்டும் பார்த்திங்கன்னா ஏர்பேக் வராது, பட் அலாய் வீல் எல்லாமே வந்துடும். ஸோ இது வந்து ஏர்பேக் டைப்பு. டயர் பாயிண்ட்லாம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது நல்ல கண்டிஷன், ஒரு 80% கண்டிஷனில் இருக்குது. எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இந்த வண்டியோட நம்ம இன்டீரியர் இப்போ ஃபஸ்ட் பார்த்துடலாம். 4 பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங்கில் ஒரு ஏர்பேக், டேஷ்போர்டில் ஒரு ஏர்பேக், ஒரு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் இருக்குது. பட் அது ஒர்க்கிங்கில் இல்லை. பட் அது எலக்ட்ரிக்கல் ஒர்க் இருக்கும். மேக்ஸிமம் செக் பண்ணிக்கலாம். இது வந்து பாருங்கள் லெதர் சீட்ஸ். உள்ள இன்டீரியர் வந்து சூப்பராக இருக்குது. பாருங்கள், பேக்கில் இதுவும் பிளாக் சீட் தான், பட் மேலே ஏதோ ஒரு கவர் போட்டிருக்காங்க. லெதர் சீட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லெதர் சீட் தான். அந்த ஃப்ரண்ட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு லெதர் கவர் போட்டிருக்காங்க. ஸோ பேக்கில் ஏசி பாருங்கள், ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏர் பேக்கு, அலாய் வீலு எல்லாமே வந்துடுது. இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து 195 வருதுங்க. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறதும் ஃபியட் லீனியா. ஸோ இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 2009 மாடல் டீசல் வேரியன்ட் வண்டி. ஸோ இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு கொஞ்சம் கம்மி தான். ஏன் அப்படின்னா உங்களுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போடுற மாதிரி இருக்கும். டயர் பாயிண்ட்டெல்லாம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு 70% இருக்குது. இது சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஸோ வண்டி வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே ரீபெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா அலாய் வீல்னு சொன்னேன், நார்மல் வீல் தான். அது ஏர்பேக் டைப் இருக்கிற வண்டி தான் பார்த்திங்கன்னா அலாய் வீல் வரும். ஸோ இது வந்து நார்மல் தான். உங்களுக்கு வண்டியில் பெரிய அடியோ டென்ட்டோ எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா அங்கங்கே டச்சப் பண்ணி நீட்டாக வச்சுருக்குறாங்க, எல்லாம் ரீபெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியோட நம்ம இன்டீரியர் பார்த்துடலாம். 4 பவர் விண்டோ வந்துடும், பவர் ஸ்டீரிங். ஸோ ஏர்பேக் வராது. இன்பில்ட்டாக ஒரு ஆடியோ சிஸ்டம் இருக்குது. லெதர் சீட் பாருங்கள், சீட்டில் நல்லா இருக்குது. இது ஒரு டீசல் வண்டி. ரெண்டு வண்டியோட இன்டீரியரும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் வந்து ஏர்பேக் டைப்பு, இது வந்து நார்மல். இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 165 வருது. அது வந்து 195 வருது. ஏன்னா அது பேப்பர்ஸ் கரண்ட்லேயே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 லீனியாக பார்த்தாச்சு. ரெண்டு ஃபியஸ்டா இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2011 மாடல், இது 10 மாடல். ஸோ ரெண்டுமே ரேட்டு ஒன்று தான். ஏன் அப்படின்னா இது 11 இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஏர்பேக் டைப் கிடையாது. இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏர்பேக் டைப் வந்துடும். ஸோ இந்த வண்டியோட அவுட்லுக் பாருங்கள். இதில் பாருங்கள் அலாய் வீல் வந்துடுது. ஏர்பேக் டைப் வந்தாவே உங்களுக்கு அலாய் வீல் வந்துடும். இந்த வண்டியை பொறுத்தளவில் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ரீபெயிண்ட்டு, டோட்டலாகவே ஃபுல்லாகவே அடிச்சிருக்காங்க. அதனால் வந்து உங்களுக்கு அடியோ டென்ட்டோ எதுவும் இருக்காது. இதில் இருக்க மைனஸ் என்னன்றதை நான் காமிச்சிட்றேன். இந்த வண்டியோட இன்டீரியர் பார்த்துடலாம். டயர் பாயிண்ட்லாம் உங்களுக்கு இருக்குது. இன்டீரியர் இப்போ பார்த்துடலாம். டயர் பாயிண்ட் ஒரு 80% இருக்குது. 4 பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம், ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது, பக்கா கண்டிஷனில் இருக்குது. லெதர் சீட்ஸு இங்கே பாருங்கள். பேக்கில் பாருங்கள், ஃப்ரண்ட்டில் மட்டும் இந்த சீட் கவர் பாருங்கள், இது மட்டும் சீட் கவர் போடுற மாதிரி இருக்கும். பேக்கிலலாம் எதுவும் டேமேஜ்டு இல்லை. ஃப்ரண்ட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சீட் கவர் அசிங்கமாக இருக்குது. அது நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோன்னா நல்லாயிருக்கும், வண்டி பார்க்க நீட்னஸாக இருக்கும். பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம், 2 ஏர்பேக் வந்துடுது, அலாய் வீல் வந்துடுது. இப்போ அந்த வண்டியோட நம்ம இன்டீரியர் பார்த்துடலாம். 2 வண்டி ஒரே ப்ரைஸ் தான். பார்த்திங்கன்னா 1,49,000 வருது. இந்த வண்டி ஒரிஜினல் பெயிண்ட், பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே டச்சப் பண்ணியிருக்கிறாங்க, டச்சப் ஒர்க் நடந்திருக்கு.
ஸோ இது பேக்கில் பாருங்கள், பம்பர் பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டயர் பாயிண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 40% அந்த ரேஞ்ச் தான் இருக்கும். சரி வாங்க அந்த வண்டியோட இன்டீரியர் பார்த்துடலாம். 4 பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் பாருங்கள், லெதர் சீட்ஸ் போட்டிருக்குறாங்க. சீட்டுக்கு உள்ள இன்டீரியர் நல்லா இருக்குது. வண்டியோட இன்டீரியர் சூப்பராக இருக்குது. 2011 டீசல், 2010 டீசல். இது ஏர் பேக் டைப்பு, இது நார்மல். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 1,49,000 வருது. அடுத்து நம்ம 2 வண்டியை பார்த்துட்ருக்கோம் பாருங்கள். இது 2006 மாடல் டொயோட்டா கொரோலா, இது 2005 மாடல். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏர் பேக் டைப்பு. ஏர் பேக் டைப்னால் உங்களுக்கு அலாய் வீல் எல்லாமே வந்துடும். அலாய் வீல், பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ அந்த மாதிரி வந்துடுது எல்லாமே. ஸோ இந்த வண்டியோட இன்டீரியர் பாருங்கள். வண்டியில் அடி டென்ட்டுன்னு சொல்லிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. மைனராக பெயிண்ட்டு ஸ்க்ராச்சஸ் இருந்தால் தான் அதை வச்சு. ஸ்க்ராச்சஸ் வந்து நம்ம இதாக சொல்ல முடியாது. பம்பரில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக இருக்குது, பெயிண்ட் ஸ்க்ராட்ச் இருக்குது. இன்டீரியர் பார்க்கலாம். 4 பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங் பாருங்கள். அதில் ஒரு ஆடியோ சிஸ்டம் கூட இருக்குது, லெதர் சீட்ஸ். ஸோ வண்டி நல்லா ஸ்பேஸியான வண்டி வேறு. நல்லா இன்டீரியர் நல்லா இதாக இருக்கும். 2 ஏர் பேக் வந்துடுது. சாரி, இந்த வண்டியில் ஏர் பேக் கிடையாது, அந்த 2005 மாடலில் ஏர் பேக் இருக்குது. இது ஏர் பேக் வந்துட்டாவே அலாய் வீல் வந்துடும், என்னென்னு தெரில. இந்த வண்டியில் ஏர் பேக் கிடையாது. ஸோ இந்த வண்டியில் 2005 மாடலில் ஏர் பேக் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட அவுட்லுக்கும் பாருங்கள். இந்த வண்டி பார்த்திங்கன்னா பாடி லைன் நல்லா தெளிவாக தான் இருக்குது. டயர் பாயிண்ட் இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இந்த வண்டியோட இன்டீரியர் பார்த்துடலாம். 4 பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம், ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது. ஒரு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் இருக்குது இந்த வண்டியில். அது இல்லாமல் பார்த்துங்க ஏர் பேக்கு, ஸ்டீரிங்கில் ஒரு ஏர் பேக்கு, டேஷ்போர்டில் ஒரு ஏர் பேக்கு. சீட் கவர்ஸ் பாருங்கள், சீட் கவர்ஸ்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது இந்த வண்டி. ஸோ இது வந்து ஏர் பேக் டைப் வண்டி. இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,35 வருது. இந்த வண்டியோட ப்ரைஸ் 1,30 வருது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. இப்போது நம்ம இந்த 6 வண்டி பார்த்திங்கன்னா ஒரே பிராண்டில் 2 வண்டி நம்ம எடுத்து இப்போ காமிச்சிருக்கிறோம். ஸோ நேரில் வாங்க, ரீசனபிளாக கம்மி பண்ணுவாங்க, ரொம்பலாம் கம்மி பண்ண மாட்டாங்க, எதிர்பார்க்க வேண்டாம். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டீலருக்கு கூட இந்த வண்டிங்கெல்லாம் செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மள்ட்ட என்ன ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படின்றதே நான் ரேண்டமாக காமிச்சிடறேன் வாங்க. ஸ்கோடா லாரா 2008 டீசல் வண்டி, பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது. இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான், ஏர் பேக் டைப் தான். இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,95 வருது. இன்னொரு ஃபேஸ்டா நம்மள்ட்ட இருக்குது, 2007 மாடல். இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேப்பர்ஸ் எல்லாம் கரண்ட்டில் இருக்குது, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ எல்லாமே வந்துடும். இது 1,49 தான். மகேந்திரா லோகன் 2007 மாடல் டீசல் வண்டி, 1,35,000 வருது, பேப்பர்ஸ் கரண்ட்டு. ஃபோர்ட் ஃபிகோ 2010 டீசலு, பேப்பர்ஸ் கரண்ட்டு, 1,39,000 வருது. டாடா மான்சா 2010 பெட்ரோல் வண்டி, பேப்பர்ஸ் கரண்ட்டு, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, லெதர் சீட்டு, டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வந்துடும். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,39. மாருதி வேகனர் 2006 பேப்பர்ஸ் கரண்ட்டு, பெட்ரோல் அண்ட் எல்பிஜி இருக்குது இதில். இந்த வண்டி பார்த்திங்கன்னா 1,25,000 வருது. மாருதி வெர்ஷா 7 சீட்ரு. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,20,000 வருது, பேப்பர்ஸ் கரண்ட்டு. 2006 மாடல், 26 வரைக்கும் உங்களுக்கு எஃப்சி இருக்குது. செவர்லெட் பீட் 2012 டீசல் வண்டி, 1,25,000 வருது, பேப்பர்ஸ் எல்லாம் கரண்ட்டு. டாடா இண்டிகோ 1,05,000 வருது, பெட்ரோல் வண்டி, 2006 உங்களுக்கு இது பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது, பெட்ரோல் வண்டி. ஹுண்டாய் அசன்ட்டு 2008 மாடல். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது, 2008 மாடல். பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, லெதர் சீட்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,35,000 வருது. ஹுண்டாய் எலன்ட்ரா 2005 மாடல் டீசல் வண்டி, பேப்பர்ஸ் கரண்ட்டு, டீசல் வண்டி இது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,19 வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபர் வீடியோ வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ பார்க்கலாம். தேங்க்யூ.